போன பாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி அப்புறம் மேட்ச்டுக்கு 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புனித யாழ ஃபெட்டியோட மறைவிடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்து அத வென்டி கிட்ட குடுத்தா, அந்த வென்டி அத குறுகுறுன்னு பார்த்துட்டு, "இத வச்சு இந்த டிராகன கூப்பிட முடியாது" அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்கும்பொழுது, "இது வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான பொருள். இதுல இருக்கிற அந்த காற்றின் சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சே. நமக்கு வந்து திருப்பி வந்து அத புதுப்பிக்கணும்" அப்படின்ற மாரி சொல்றான். "என்னடா பண்றது இப்போ?" அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம கதாநாயகி இதுக்கு முன்னாடி டிராகனுடைய அந்த கண்ணீர் துளிய வந்து தூய்மைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அத வந்து இதில பிரயோகப்படுத்துனா, இது வந்து கொஞ்சம் தூய்மைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அத கதாநாயகிட்ட தர்றோம். நம்ம கதாநாயகி அதே மாரி செஞ்சு அவன் கையில குடுத்துருப்பாங்க. பார்த்தா இன்னும் நெறைய கண்ணீர் துளி வேணும்னு அவன் சொன்னான். நம்ம அதோட அந்த பாட்ட முடிச்சிருப்போம். மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க பார்த்துருக்குது ஜென்ஷன் இம்பாக்ட் ஆர்கான் ஸ்டோரிஸ் பார்ட் 8 ஆன் அருந்தமிழ் கேமிங். சரி, முதல் கண்ணீர் துளி எடுக்கிறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. பார்த்தா வந்து ஒரு மிகப்பெரிய மைதானம் மாரி இருக்கு. சுத்தி ஃபுல்லா இடிஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல ஒரு ரோபோட் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா, அதுக்கு தலையில வந்து ஒரு பல்ப் மாரி இருக்கும். அந்த பல்ப நம்ம கரெக்ட்டா வந்து ஒரு 2 தடவ அம்பு வச்சு அடிச்சோம்னு வைங்களேன், அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் ஆகி உட்காந்துரும். அப்படியே இந்த யுக்திய பிரயோகப்படுத்தி, அந்த ரோபோட்ட ரவுண்டு கட்டி அடிச்சு நம்ம அத காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தாங்க அந்த பொட்டியே வருது. அந்த பொட்டிய துறக்குறாங்க. அதுக்குள்ள அந்த கன்னி துளி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் அப்படியே சின்னதா கொஞ்சம் பேசுறாங்க. என்னன்னா பைமான் சொல்றான், "இந்த மாரி ஒரு இடத்துல நான் வந்து டிராகனுடைய கன்னி துளி கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு பைமான் சொல்றான். இந்த இடத்துக்கும் ஜீன் தான் கூட்டு வந்தாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா ஜீன் சொல்றாங்க, "ஒரு நைட்டா அதாவது ஒரு வீரரா எங்களுக்கு வந்து இந்த மாரி விசாரணை பண்றது, இந்த மாரிலாம் கண்டுபிடிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லிக் குடுத்துருப்பாங்க" அப்படின்னு சொல்றான். இது சொன்ன உடனே அங்கேயும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சா, 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் மாரி இங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. இவன அடிச்சா தான் அந்த போட்டி கிடைக்கும்லாம் இல்ல. அப்படியே வெளியவே அனாமத்தா இருந்துச்சு. நம்ம கதாநாயகி போய் அத அள்ளிட்டு வந்துட்டாங்க. என்னதான் சுத்தி 1000 ஹிலிச்சுரல்ஸ் இருந்தாலும் நம்ம கதாநாயகி கண்ல ஒரு துளி பயம் கூட இல்ல. ஓகேங்க, வேலையும் முடிஞ்சுச்சு, பில்டப்பும் முடிஞ்சுச்சு. அடுத்து 3வது லாஸ்ட் கண்ணீர் துளி இருக்கிற இடத்துக்கு போலாம். இங்க வந்து அந்த கண்ணீர் துளி வந்து ஒரு குகைக்குள்ள இருக்குங்க. அந்த குகைக்கு பாதுகாப்பா ஒரு வாயில் காவலன் நிக்கிறான். அந்த வாயில் காவலன் வாயிலே 4 குத்து குத்திட்டு, நம்ம கதாநாயகி அந்த குகைக்குள்ள போறாங்க. எதுக்கு இவ்வளோ வேகமா நம்ம போயிட்டு இருக்கோம்னா, இது ஃபுல்லா எதுவும் பேச்சு இல்ல, வெறும் சண்டை தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போலாம். இதுவே ஓகேவா? இதே மாரி சொல்லவா? இல்லன்னா வந்து தெளிவாவே போலாமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குகைக்குள்ள போனா ஏதோ 4 வௌவால் அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம போய் அந்த இருட்டுல அத தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா, ரொம்ப அழகான ஒரு இடங்க. அப்படியே நானும் கதாநாயகியெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த இடம். இதனாலேயே பொறுமையா அந்த இடத்த பொறுமையா சுத்தி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்குன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட முடியும்னு சொல்ல முடியாது. உள்ளேயும் நெறைய எதிரிங்கலாம் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஒருத்தரா கொன்னுக்கிட்டே நம்ம போறோம். அதாவது கதாநாயகி போறாங்க. அப்படியே சண்டையெல்லாம் முடிச்சுட்டு போனா, நம்ம லிஃப்ட் எல்லாம் உள்ள இருக்குங்க. அதுலயும் ஏறி போம்போதெல்லாம் வியூ சூப்பராவே இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டா கேம் ரிவ்யூ மாரி போகுது. ஏன்னா கதை இல்ல, சண்டை தான்றதுனால. கடைசியா போனா, அங்க வந்து ஒரு அபிஸ் மேஜ் வந்து இருக்கு சிகப்பு கலர்ல. இதோடைய சக்தியே வந்து நெருப்பு தான். அத சுத்தி அந்த ஒரு கவசம் மாரி ஒண்ணு இருக்கு இல்லையா? பந்து மாரி. அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து கொஞ்சம் நம்மள அடிக்குமே. அது மட்டும் நம்ம உடைச்சிட்டோம்னா, அவ்வளோதான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்னுட்டு இருக்கும். நம்ம அடிச்சோம்னா, அது எதுவுமே பண்ணவே பண்ணாது. சிறப்பா சண்டை போட்டு, அதையும் போட்டு தள்ளிட்டு, பக்கத்துல வந்து இந்த பொட்டிய தொறந்தா, அந்த கண்ணீர் துளி கெடைச்சிரும்னு பார்த்தா, கெடைக்கல. என்னடான்னு பார்த்தா, குகை இன்னும் முடியல. மேல ஒரு இடத்துக்கு சொல்லுது. அங்க இன்னும் ஒரு பொட்டி, அதுக்குள்ள கெடைச்சிச்சுங்க. உடனே பையன் வந்து, "அப்பா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சுச்சு" அப்படின்னு பையன் சொல்ல, மேஸ்டருக்கு வந்து, "ரொம்ப அவசரப்படாத. இன்னும் ஸ்டார்ம் டெரர பத்தின பிரச்சனைய நம்ம இன்னும் முடிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம ஃபெட்டியையும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு திட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க" அப்படின்னு சொல்றாரு. சரி, கதை முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தா, இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீன் வந்து டீலுக்கு பார்த்து சொல்றாங்க, "இந்த ஃபெட்டி வந்து உன்னை சமீபத்துல வேண்டத்தகாதவன்னு அறிவிச்சிட்டாங்களாமே" அப்படின்னு ஜீன் சொல்றாங்க. வேண்டத்தகாதவன்னு அறிவிச்சிட்டா அந்த நாட்டுக்குள்ளேயே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நானு. சரி, அத விடுங்க. அடுத்து வந்து டீலுக்கு சொல்றாரு. எப்படி இருந்தாலும் ஃபெட்டிய வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு யாரையுமே அவங்க அறிவிச்சதில்ல அப்படின்னு டீலுக்கு சொல்றாரு. ஷெஷ்னாய சேர்ந்த எதிரியா? அவங்க ஏன் நம்ம மாஸ்டர் யூரோக்கு எதிரா இருக்கணும்? அவங்க ஏன் இந்த மாரி ஒண்ணு அறிவிக்கணும்னு பைமான் கேட்குறா. அதுக்கு ஜீன் சொல்றாங்க, ஃபெட்டி வந்து நைட் வீரர்களுக்கு மட்டும் பிரச்சனையா இல்ல. அவங்க மொத்த மான்ஸ்டருக்குமே வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். மான்ஸ்டருக்கு ஒரு அச்சுறுத்தல்னு வரும்போது மாஸ்டர் டீலுக் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்ல வரும்பொழுது உடனே மாஸ்டர் டீலுக் வந்து போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. மேற்கொண்டு மாஸ்டர் டீலுக் கண்டினியூ பண்றாரு. உங்கள மாரி மாவீரர்கள்லாம் நிறைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கீங்க. உங்களால நேரடியா இந்த ராஜதந்திர ஊழலை வந்து எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து ஃபெட்டியும் மான்ஸ்டருக்கு எதிரா வந்து நிறைய வேலைகள் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நம்மளால அவங்க எதிர்க்க முடியாது. அவங்ககிட்ட நம்ம என்ன இருந்தாலும் ஒரு நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறாங்க. ஜீன் அதை தான் சொல்றாரு. அந்த தேசத்துக்கு இடையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் வந்து அதை வெறுக்கிறேங்கிறாரு. ஃபெட்டி கூட இணையறதுக்கு பதிலா நான் வந்து என் மேல ஒரு எரிக்கல் விழுந்து செத்து போயிருவேன் அப்படிங்கிறாரு. இதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், மஸ்டருக்கு வந்து இந்த ஃபெட்டி மேல சும்மாலாம் ஒண்ணும் கடுப்புல இல்ல. அவங்க வந்து மான்ஸ்டருக்கு எதிரா அவங்க நிறைய விஷயத்த பண்றனால தான் அவர் வந்து கடுப்பாகுறாரு. அதனால தான் அவர் வந்து அவங்கள ரொம்ப வெறுக்கிறாரு.
சரி நம்ம மேற்கொண்டு கதையை பார்க்கலாம். 3 கண்ணீரையும் எடுத்த வாட்டி எல்லாரும் வந்து ஒரு ஜூஸ் தயாரிக்கிற இடத்துல வந்து பேசுகிறாங்க. சரி வந்தோடனே வேலையை வைக்கிறாங்க. அந்த 3 கண்ணீர் துளியும் எடுத்து அதை தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதான் மற்றவங்கள எதுவும் போல நம்ம கதாநாயகி தூய்மைப்படுத்துகிறாங்க. நம்ம கதாநாயகி தூய்மைப்படுத்துறது வரைக்கும் வெண்டி மட்டும் தான் பார்த்துருக்கான். ஜீனோ இல்லைனா டீலுக்கோ பார்த்ததே இல்லை. அவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்டி சொல்கிறான், ஓகே நமக்கு வேண்டிய அளவு கண்ணீர் துளி கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம புனித யாழை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறாங்க. அதே நம்ம கதாநாயகி கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் முடிச்சோடனே எல்லாரும் பார்த்துட்டு புதுசு போலே ஆயிடுச்சு, இதில் இருக்கிற கார்டு சக்தியும் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஜீன் பேச ஆரம்பிக்கிறா. இந்தமாரி அப்போ நம்ம டிராகனை வந்து கூப்பிடலாம், ஆனால் கூப்பிட்றதான் கூப்பிட்றோம், கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி கூப்பிடணும், இல்லைனா வந்து ஏதாவது தப்பாக நடந்து டிராகனை நம்மளால் நல்ல டிராகனை மாற்ற முடியலன்னா மொத்த ஊரே அதை அழிச்சிடும் இல்லையா, அதனால் சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம இங்கேயே இந்த இடத்துல பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் கேட்கும்பொழுது, இது வந்து மாஸ்டர் டீலுக்குள்ள இடம், இங்கே தான் வந்து ஒரு தங்குவார், ஜூஸும் இங்கே தான் வந்து ரெடி ஆகும். அவர் சொல்கிறாரு இந்த இடம் உடஞ்சிச்சுனா சரி பண்ண முடியும், இருந்தாலும் நம்ம வேணாம் வேற எங்கேயா பண்ணலான்னு சொல்கிறாங்க. வெண்டி சொல்கிறான், இந்தமாரி கடல் பக்கத்தில் என்ன அந்த மலை உயரத்தில் நிறைய காற்றடிக்கும் இல்லையா, அந்தமாரி இடத்துல போய் வாசிக்கலாம், அந்தமாரி வச்சா ரொம்ப தூரத்துக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ்டர் டீலுக்கு சொல்கிறாரு, ஸ்டார்ஃபெல் அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியிலேருந்து கிழக்கு திசையில் போனீங்கன்னா ஒரு மலைகள்லாம் இருக்கும், அந்த மலைக்கு தெற்கு திசையிலே கடலும் இருக்கும், அதாவது பீச்சும் இருக்கும்னு சொல்கிறாரு. அந்த மலை வந்து ஒரு சைடாக நீட்டிக்கிட்டு இருக்குமா, அந்த பகுதியில் உச்சிக்கு போனோம்னா அந்த வந்து ஸ்டார் ஸ்நாச் குன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மலை, இதுக்கு மேலே தான் இப்போ அதை கூப்பிட போகிறோம். எல்லாரும் அந்த ஸ்டார் ஸ்நாச் குன்று அப்படின்னு சொன்னோடனே ஒத்துக்கிறாங்க. சரி அந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கரெக்டாக வந்துருங்க, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு வழியாக எல்லாரும் அந்த மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த இடத்துல இருந்து பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நம்ம வெண்டி தான் சரி போதும் சண்டைக்கு தயாராகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் வந்து ஜீன் சொல்கிறாங்க, இதோட முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்றது நமக்கு தெரியல, இருந்தாலும் வந்து ஒரு நல்ல தொடக்கமாக அமையும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மான்ஸ்டர் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு, இது சீக்கிரம் சரியாயிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டீலக்ஸ் சொல்கிறாரு, நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வாக அமைஞ்சது வெறும் ஒரு பயணி, அப்புறம் வந்து ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம நைட்ஸ் ஆஃப் ரெவென்யூஸும் அவங்களோட பங்கை வகிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பயணி அப்படின்னு சொல்கிறது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம கதாநாயகி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா அதெல்லாம் தூய்மை பண்ணியிருக்கவே முடியாது இல்லையா, அதனால் சொல்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் பேசி முடித்தவொடனே நம்ம வெண்டி போய்ட்டு சரி போய் இதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வாசிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாங்க, ரொம்ப அருமையாக வாசிக்கிறான். ஆனால் 2 நிமிஷம் கூட அவன் வாசிக்கல, அதுக்குள்ளே அந்த ட்ராகன் வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஒரு டவுன் ஆங்கிள்லேருந்து காட்டுவாங்க பாருங்கள், மாதம் வரும் மேலே. இவ்வளோ நேரம் அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, அப்படியே புயலெல்லாம் கலப்பிக்கிட்டு ஒரு சும்மாவாக வச்சானுங்க, ஸ்டாம் டெரர்னு பேர். நம்ம நினச்சது ரொம்ப பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேசுதுங்க அது. அந்த ட்ராகன் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, எது நடந்துச்சோ அது நடந்துச்சு, அதை வந்து நம்மளால் எதுவும் மாற்ற முடியாதுன்னு அந்த ட்ராகன் சொல்லுது. அப்புறம் ஏன் ராஜா உன் கண்ணில் வந்து சோகம் தெரியுது, இந்த பாட்டை கேட்க நீ ஏங்கிறது உன் கண்ணில் எனக்கு தெரியுதுன்னு வெண்டி சொல்கிறான். இந்த ட்ராகன் பேசுறது நம்ம வெண்டிக்கு மட்டும் தான் புரியுது, இவங்க யாருக்கும் புரியல. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க போட்டிருக்கேன்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கேயிருந்து ஒரு சக்தி வந்து நம்ம புனித யாழை தாக்கிறது, வெண்டிக்கையில் இருந்ததை அது கீழே வந்து உடஞ்சிருது. அப்போ தாங்க அந்த ட்ராகன் பின்னாடி இருந்து அந்த அபிஸ் மேஜ் வந்து வருது. அது வந்து ட்ராகன் கிட்ட சொல்லுது, அவன் பேச்சை கேட்டு ஏமாறாத, அவன் தான் உன்னை தனியாக வந்து அழுவ விட்டான், இப்போ வந்து திருப்பி உன்னை ஏமாத்துறதுக்காக பார்க்குறான் அப்படின்னு அபிஸ் மேஜ் வந்து ட்ராகன் கிட்ட சொல்லுது. உடனே நம்ம ஆளுக்கு வந்து வெண்டியை பாதுகாக்கிறாங்க. அந்த ட்ராகன் இப்போ தான் பார்படோஸ்னு சொல்லிட்டு நம்ம வெண்டியோட கடவுள் பேரை வந்து சொல்லி கூப்பிடுதுங்க. உடனே அந்த அபிஸ் மேஜ் வந்து சொல்லுது, நீ உன்னோட கோவத்தை விடு, மான்ஸ்டர் ஏற்கனவே உனக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ட்ராகன் பறந்து மேலே போகுது. அப்படியே கோவத்தில் சிங்கம் போல கர்ஜிக்கிட்டே பேசுது. முதல்ல இருந்தே இதான் உன் திட்டமா, அவங்கள வச்சு என்னை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு அது கேட்குது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு வெண்டி சொல்கிறான். ட்ராகன் அதோடைய உண்மையான மாஸ்டருக்கு இதுக்கப்புறம் சேவை செய்ய போகுது அப்படின்னு அபிஸ் மேஜ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கும்போது உன்னோட பரிதாப நிலைமையாச்சு நீ புலம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. வெற்றிகரமாக பிளான் மொத்தமாக சொதப்பிக்கிச்சு. ஜீன் வந்து பார்படோஸ் அப்படின்னு கூப்பிட வந்துட்டு உடனே வெண்டி நீ ரொம்ப கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்டி சொல்கிறான், உண்மையாலே கார்டன் கடவுள் பார்படோஸ்னு உனக்கு தெரியும் தானே, இருந்தாலும் என்னை வந்து வெண்டின்னு கூப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா வந்து அவனே வந்து இந்த கார்டன் கடவுள் பார்படோஸ்ன்றதை மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை வந்து நம்ம அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் வெண்டின்னு கூப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம மாஸ்டருக்கு வந்து திருப்பி அந்த புனித யாழை வச்சு வாசிக்க முடியுமா, அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அதெல்லாம் இதுக்கப்புறம் சரியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் வெண்டி. இதுக்கிடையில் கதாநாயகி சொல்கிறாங்க, இந்தமாதிரி நம்மளால் அந்த அபிஸ் மேஜை தப்பிச்சு போக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு டீலுக்கு வந்து நீ சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம டுவாலினை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, அது இந்தமாரி மாறினதுக்கு காரணமாக இருக்க அந்த அபிஸ் மேஜை தான் நம்ம முதல்ல போட்டு தரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜீன் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஆம்பர், அதாங்க அந்த முயல் குட்டி மாதிரி சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, நம்ம கூட கிளைடர்லாம் கொடுத்தாலும் முதல்ல மாஸ்டருக்கு வரும்பொழுது அந்த பொண்ணை வந்து அனுப்பி அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு மாஸ்டர் டீலுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த 4 காற்றின் கோயில் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றுத்தில் இருக்கிற மாஸ்டரை வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி டீலுக்கு சொல்கிறாரு. வேறு எதுவும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு இடத்துல சண்டை போட்டார் இல்லையா, காயா கூட பார்த்தாரு, அந்த இடத்த பற்றி சொல்லிட்டு இருக்காரு. டீலுக்கே நம்ம அப்போ தான் பார்த்துருப்போம். அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மான்ஸ்டர்லாம் எங்கே இருக்குன்னு தெரியணும்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன், வேலையை முடிக்க என்கிட்ட மாரி பல வழிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த டீலுக்கு சொல்கிறாரு, நான் சொல்கிற வரைக்கும் காத்துருங்க, அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. அபிஸோட மான்ஸ்டருக்கு பண்ண அந்த தப்புக்கு அதுக்கு கொடுத்த தொல்லைக்கு அவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்காமல் போயிட மாட்டாங்க அப்படின்னு மாஸ்டர் டீலுக்கு சொல்கிறாரு. அதோட அந்த பேச்சுவார்த்தையும் முடியுது. இது முடிஞ்ச உடனே அந்த கதாநாயகிக்கு மற்ற யாருக்கும் தெரியாமல் நமக்கு மட்டும் ஒரு சீன் காட்டுறாங்க. அது என்னென்னா, அந்த டிராகன் வந்து இப்போ எங்கே போகுது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அது வந்து ஸ்டார்ம் ட்ரெடர் லேயருக்கு போகுது. அங்கே யார் நின்றுட்டுருக்கான்னு பார்த்தா அதான் நம்ம கதாநாயகியோட அண்ணனோ இல்லை தம்பியோ உடன்பிறப்பு. பார்த்தா அந்த டிராகன் அங்கே மேலே போகுது. இவங்களை சுற்றி இந்த அபிஸ் மேஜ் இருக்கானே, இவங்க வந்து அட்டாக்கே பண்ணல நம்ம உடன்பிறப்பை. அதுக்கு மாறாக அந்த டிராகன் மேலே இருந்துச்சுல்ல இந்த ஒரு அபிஸ் மேஜ், அது வந்து ஐயா உங்களுடைய சேவகம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து உங்களுடைய தாய்நாடு இந்த பூமிக்கு திரும்பி வரும் அப்படின்னு கேட்குறான். நாம் அதோடைய மகிழ்ச்சியை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். நம்ம உடன்பிறப்பு ஒன்றுமே பேசலை, குறுகுறு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதோட அதை முடிச்சிடறானுங்க. என்னடா நடக்குது இங்கே? நம்ம கதாநாயகியெல்லாம் பார்த்து போங்கடான்னு அந்த அபிஸ் மேஜ் பார்த்து சொன்னாலும் என்னடா சொன்னால் பார்த்து அப்படின்னு சண்டைக்கு வருவானுங்க. கடைசியாக நம்ம அந்த உடன்பிறப்பை அந்த கடவுளை பிடிச்சிட்டு போயிருப்பாரு. இத்தனைக்கு அவனை சரி நம்ம கதாநாயகி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே என்னென்னமோ போயிட்டுருக்கு. பார்ப்போம் அந்த கதை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் மேற்கொண்டு என்ன நினச்சின்னு பார்க்கலாம். பாய்.